மகிமையுண்டாவதாக. மறுபடியுமாக இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் இந்த கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்போ இந்த சங்கீதத்தினுடைய ஆத்தர் யார், இதை எழுதினவர் யார் என்பது நமக்கு தெரியும். இது தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய நம்ம முதல் பகுதியை நம்ம ஆல்ரெடி தியானிச்சிட்டோம். முதல் பகுதியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தமா இந்த 150 சங்கீதங்கள் 5 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் தான் இந்த 41ஆம் சங்கீதம். சங்கீதத்தை 150 புத்தகங்கள் 150 சாப்டர்ஸ். அந்த 150 சாப்டர்ஸை 5 புக்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 5 புக்ல ஃபர்ஸ்ட் புக்குடைய லாஸ்ட் சங்கீதம். என்றைக்குமே நாம சங்கீதத்தை படிக்கிற வேளையில 3 விதமாக நாம் அதை தியானிக்க வேண்டும். முதலாவது நாம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா இதனுடைய எழுத்தாளர் இதை எந்த விதத்துல பாடியிருக்காங்க, இதனுடைய ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் என்ன, இதனுடைய சரித்திர பின்னணி என்ன. இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரீடிங். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி படிக்கணும், இதை எப்படி எழுதியிருக்கிறாங்க, அவர் எந்த மாதிரி ஒரு சரித்திர பின்னணியில இதை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது. இரண்டாவது, இந்த லென்ஸ் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டுல இந்த சங்கீதம் எங்கேயாவது வந்திருக்குதா, இந்த சங்கீதத்தை மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, இந்த லென்ஸ் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் இரண்டாவது வகை. மூன்றாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் இந்த சங்கீதத்தை எப்படி படிக்கிறேன். முதலாவது, இந்த சங்கீதத்தினுடைய சரித்திர பின்னணி, எதன் அடிப்படையில யார் எழுதியிருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில எழுதினாங்க. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டினுடைய கோணத்துல இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும். அடுத்தது மூணாவது, நம்மளோட பர்சனல், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அந்த சூழ்நிலையின் ஊடாக இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கலாமா. அப்போ அப்படி நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இதுக்கு ஒரு நம்மளோட ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா, தாவீதின் தேவன், தாவீதின் சத்துருக்கள், இந்த மாதிரி 3 நம்ம கொடுக்கலாம். David and his God and David's enemies. 3 தேவன், தாவீதுடைய தேவன், தாவீதுடைய சத்துருக்கள். இது அப்படியே நம்ம 3 இதுக்கு இந்த தலைப்பு நம்ம கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது ஆக்சுவலி நீங்க ஒரிஜினல் ஹீப்ரூ டெக்ஸ்ட், ஒரிஜினல் ஹீப்ரூ எபிரேய அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல 14 வசனங்கள் உண்டு. ஆனா அதை மொழிபெயர்க்கிற வேலையில நமக்கு கொடுத்திருக்கிறது வெறும் 13 வசனம் தான். அது இங்கிலீஷ் பைபிளா இருந்தாலும் சரி, தமிழ் பைபிளா இருந்தாலும் வெறும் 13 வசனங்கள் தான் இருக்கு. ஆனா அது ஒரிஜினலாக எழுதின எபிரேய புஸ்தகத்துல இந்த சங்கீதம் 14 வசனங்களை கொண்டது. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம 1லிருந்து 3 அதிகாரம் 3 வசனங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு 2வது பார்க்க போகிறோம். 4லிருந்து 6 வசனங்கள். ஆக்சுவலி உண்மையாகவே சொல்றேன், இந்த சங்கீதம் இட் இஸ் சோ பர்சனல். நீங்க முதல்ல நம்ம இந்த சரித்திரத்துல எப்படி தாவீது ராஜா எழுதுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்வேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அதாவது சொல்றாரு, அவர் ஒரு எந்த எக்ஸ்கியூஸுமே கொடுக்கல ஆண்டவர்கிட்ட. அவர் பிளெயினா தாவீது சரண்டர் ஆகிறார். அதாவது அழகா எழுதியிருக்காங்க, David's excuse, David is what is that? Confession. David's confession without excuse. David's confession without qualification. David's confession without any அவர் சொல்லவே இல்லை, என்ன ஆண்டவரே, இதனால நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், அதனால என்ன மன்னிங்க, அவர் எந்த எக்ஸ்கியூஸ்மே கொடுக்கல. பிளைண்டா தேவ சமூகத்துல சொல்றாரு, ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதாவது இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிற வேளையில சங்கீதத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவீதுக்கு ரொம்ப சைக்கலாஜிக்கல் ட்ராமா இருந்துதான். தன்னை நம்பினவங்க யோசிச்சு பாருங்க. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுறாரு, அப்ப தாவீது ராஜாவாக தான் இருக்கிறார்.
இந்த சங்கீதத்தை எழுதுகிற வேளையில தாவீது ஒரு ராஜா, ஆனா அவர் நம்பினவங்க எல்லாம் அவரை யார ரொம்ப நம்பி நீ என் கூட உட்கார்ந்து சாப்பிடு, நம்ம யாரோட உட்கார்ந்து சாப்பிடுவோம்னா நம்ம இருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களோட தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படி கூட உட்கார்ந்து சாப்பிட்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் அது மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் தாவீதை பார்க்க வர்றாங்களோ அவங்க எல்லாம் எப்படியா, தாவீதுக்கு அன்றைக்கு ஒரு பலவீனம் இருந்ததுன்னு சொல்றாங்க. தாவீதுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அப்ப பலவீனத்துல விசாரிக்க போவாங்க இல்லைங்களா, அப்படி விசாரிக்க போற நேரத்துல அப்படியே வெளியே உள்ள போய் தாவீது கிட்ட என்னமோ, ஐயோ ராஜா நீங்க எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா, ரொம்ப வேதனையா இருக்கா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு வெளியே என்ன பண்ணிக்கிறார்களா, தூற்றுக்கிறார்களா. தெரியுதுல்ல எப்படி இது பண்ணாரு பாத்தீங்களா? அவன் எந்திரிக்கவே மாட்டான், முடிஞ்சுட்டான், அவ்வளவுதான் ஃபினிஷ். இனி அவன் எந்திரிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இது ஒரு கொடுமை என்ன தெரியுமா, அதுவும் தாவீதுடைய காதுக்கு வருது. அப்ப தாவீது எந்த மனநிலைமையில இருந்திருப்பாரு, ஒரு பக்கம் சரீர பலவீனம், ஒரு பக்கம் கூட இருந்த நண்பன்னு நினைச்ச தான் இருதயத்தோடு அந்த இருதயத்துல இருக்கிற காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி எல்லாம் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி படுக்கை அறைக்கு வரைக்கும் அன்னைக்கு ராஜாவை போய் பார்க்கணும்னா அது ஒரு குறிப்பிட்ட பிரகாரம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் ஆனா படுக்கை அறைக்குள்ள போறது அப்படின்னா எல்லாத்தையும் ராஜா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் பீப்புள், அப்படி அந்த ஸ்பெசிபிக் பீப்புளா இருந்தவங்க துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. ராஜா பொல்லாம்பி எழுதுகிற ஒரு சங்கீதம். உண்மையாகவே தாவீதுக்கு மன ரீதியான ஒரு ட்ராமா இருந்ததா. ட்ராமா இன் தி சென்ஸ் எப்படின்னா, அவர் உழன்று போய் வெறுத்து போய் ஒரு கட்டத்துல இல்லை ஆண்டவரே எனக்கு தெரியல, நான் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறது சரீரத்துல ஒரு பக்கம் வேதனை, தான் பையனே ஒரு பக்கம் ஆப்போசிட்டா இருக்கான், தான் பையனுக்கு மேல தான் நம்பின தன் ஆலோசனா இருந்த அகிதோப்பேல் அவன் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டான். அப்போ எப்படி என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாம தேவ சமூகத்துல அவர் புலம்பி தன்னுடைய இருதயத்தை எல்லாத்தையும் ஊற்றி எழுதுற சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 41. இப்போ நீங்க இந்த வசனத்தை படிங்க. இந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாமே கூட அவர் யாரும் உண்மைன்னு நம்ப முடியல, நிஜமானவே உண்மையாக தான் உடம்புக்கு சரியில்லைன்னு விசாரிக்கிறாங்களான்னு அவரால் பகுத்து பார்க்க முடியல. ஏன்னா வெளியே போய் தூச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் முடிச்சுட்டான், இனி இவன் எந்திரிக்கவே மாட்டான் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்தது யோசித்து பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் ராஜா எப்படின்னா, ராஜா இறந்துட்டாருன்னா அடுத்தது அவ்வளவுதான், அடுத்த சிம்மாசனத்துக்கு தான் சண்டை. அது அப்பாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அடிச்சுட்டு நான் வரணுங்கிறது தான் அந்த காலத்துல அவங்களோட பழக்கம். அப்போ நான் பையனே வர ரெடியா இருக்கான், தான் கூட ஒன்னா இருந்தவன் தனக்கு ஆலோசனை இருந்தவன் தான் பையன் கூட போயிட்டான். இப்ப தாவீது ராஜா எந்த ஒரு நிலைமையில இருப்பார் நம்மளை யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு க்ளோஸான ஒரு வார்த்தை சொல்லிட்டா இந்த இருதயம் என்ன பாடுபடுதில்ல, என்ன பாடுபடும், என்ன புலம்புவோம், எப்படியெல்லாம் அழுவோம். என்ன மாட்டவரே நீர் என்ன மறந்துட்டீங்களா, அவங்க இப்படி பேசுறாங்க நீங்க கேட்க மாட்டீங்களா, நான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆயிட்டேனா, நான் நல்லா இருந்தேனே இன்னைக்கு நான் இப்படி இருந்ததுனாலதானே என்ன பேசுறாங்க, எத்தனை புலம்பல்கள். ஆனா ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற அந்த ராஜா அப்படி எல்லாம் தனக்கு ஆப்போசிட்டா நடக்குது. அப்ப அவருடைய இருதயம் என்ன பாடுபட்டுக்கும். அப்பதான் இது எழுதுறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட பிளெயின் எதையுமே சொல்லலாது. ஆண்டவரே இப்படி அதனால நான் மன்னிப்பு கேட்கிறேன், தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அதனால நான் மன்னிப்பு கேட்கிறேன். நம்மளாம் மன்னிப்பு கேட்கறதுல கூட ஆண்டவர்கிட்ட ஜஸ்டிஃபை பண்ணுவோம் தெரியுங்களா. ஆண்டவரே நான் நிஜமானதே அப்படி பேச நினைக்கலன்னு ஏசப்பா, அவங்க இப்படி சொன்னாங்களா அதனால நான் அப்படி சொல்லிட்டேன் ஆண்டவரே. ஆக்சுவலி அப்படியெல்லாம் இல்லைங்க ஆண்டவரே, நிஜமானே இல்லைங்க ஆண்டவரே அப்படின்னு நாம ஆண்டவர்கிட்டயே ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல தாவீது பிளெயின் எக்ஸ்கியூஸ், உனக்கு விரோதமா நான் பாவம் செய்திட்டாங்க. இது யாரு சொல்லுவா, இது பைபிள்ல வேற எங்க வருது யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செய்திட்டேன் மன்னிச்சுங்க. யாரையுமா இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, ரொம்ப தப்பே இல்லை சொல்லுங்களேன். குட் சாய்ஸ், குட் ஆன்சர். ஆக்சுவலி எனக்கு வெரி குட், சூப்பர் மஞ்சுகா, சூப்பர்.
அதாவது அந்த இளையகுமாரன், கெட்ட குமாரன் சொல்லக்கூடாது, அந்த இளையகுமாரன் எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்தினாங்க ஆண்டவர். எப்படின்னா நான் கேட்ட ஆண்டவரே இந்த வசனம் என்னங்க ஆண்டவரே, சவுல் ராஜாவும் சொல்றாரு நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு, யூதாஸ் கூட சொன்னான். யூதாஸ் கூட சொன்னான், ஐயோ நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறான். ஆனா தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி, ஏன் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான், இதுதான் ரீசன். அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. உடம்புக்கு சரியில்லை, துரோகம், குத்துறாங்க, எல்லாம் நடக்குது. அவர் போய் ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றார், ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், என் ஆத்துமாவை குணமாக்குங்க, என் பலவீனம் நீக்குங்கன்னு அவர் சொல்லல, என் ஆத்துமாவில் ஒரு குணமாக வேண்டும். ஏன் ஆத்தும குணம், ஏன் healing to the soul is important, ஏன் நமக்கு ஆத்துமாவுக்கு ஒரு ஒரு குணமாகணும் அப்படின்னா, ஏன் என் ஆத்துமாவை குணமாகும் கேட்கிறாருன்னா, இந்த ஆத்துமா இருக்கு இல்லைங்களா, இந்த ஆத்துமா வெளியேற பெற்றது நமக்கு தெரியும். இந்த ஆத்துமா குணமாக்குதல் என்பது ஆவிக்குரிய ரெஸ்டோரேஷன், ஆவிக்குரிய கிருபைகள். அந்த கிருபையில நிலைத்திருக்கிறதுக்கு நமக்கு இந்த ஆத்துமாவில ஒரு விடுதலை வேணும். சரீர பிரகாரமான விடுதலை டெஃபினட்டா நமக்கு அது அவசியம் தான். ஆனா தாவீது கேட்கிறாரு, உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, என் ஆத்துமாவை குணமாக்கும். லார்ட் யூ ஹீல் மை சோல். ஏன் என் ஆத்துமாக்குனா அது கிருபை, அப்படியே கிருபையில நம்மளை தாங்கிட்டு போயிடும். அந்த ஆத்துமாவில பலன் வந்ததுன்னா நேச்சுரலாவே நம்ம சரீர பிரகாரமா நம்ம நல்லா இருக்கும். நமக்கு சில நேரங்களில் அந்த இருதய படபடப்பு, அந்த ஒரு ஒரு பயம், திடீர்னு ஒரு பயம், இது எல்லாமே நம்மளுடைய ஆத்துமா குணமாகாததன் நிமித்தம் தான் சரீர பிரகாரமாக அந்த பலவீனங்கள் வரலாம். என்னுடைய ஆத்துமா குணமாகல, அதனால எனக்கு அது சரீரம் இப்படி வெளிக்காட்டுகிறது. அதனால நம்ம ஆத்தும குணமாக்குதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததெல்லாம் சொல்றாங்க. நான் எல்லாரும் சொல்றாங்க, எப்போ இவன் செத்து போவான், எப்போ இவனுடைய பேர் அழிவும் சொல்லி என்னை இப்படியாக நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் அப்படி புலம்பி எழுதிட்டு அடுத்தது அவர் எழுதுறாரு, என் பகைஞர் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முழுமுழுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்க, வெளியே போய் பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு, அந்த உயிரோடு இருக்கிறப்பவே போய் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ரொம்ப பலவீனம், யாராவது ஒருத்தர் வந்து இப்போ அவங்க வீட்டுல எல்லாரும் யூஸ்வலா இப்படி அவருக்கு பலவீனம் ஆயிடுச்சுன்னு யோசிப்பாங்கல்ல, யாராவது வந்து ஓகேங்க அவர் எப்போ முடிச்சிருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த பலவீனமா படுத்திருக்கிறவர் கேட்டா எப்படி இருக்கும்? எப்ப முடியல, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு, எப்போ முடியும், இல்லைங்க எங்களுக்கு வேலை இருக்கு, அடுத்த வேலையில நாங்க பார்க்கணும், எப்போ இதாகும் அப்படின்னு கேட்டா, அத மத்தவங்க கேட்கறதோட உடம்பு முடியாம படுத்திருக்கிறவர் கேட்டா அது எப்படி வேதனை. அதுதான் இங்க நடக்குது தாவீதுக்கு. ஆனா தாவீது அதை எல்லாத்தையும் சொல்லி தீராத வியாதி, அடுத்த பகுதி 7-9, தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவனை எழுந்திருப்பதில்லை, ஆண்டவரே அவ்வளவுதான் முடிஞ்சுட்டான், அவன் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனம் சொல்லுது, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவரும் என் அப்பம் புசித்தவருமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிக்காலை தூக்கினான். இங்கிலீஷ்ல raised his heel அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ஹீப்ரு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, தன் குதிக்காலை உயர தூக்கினான். என்னைக்குமே பைபிள்ல கூட ஒரு அட்ஜெக்டிவ், மிகவும், நன்றாக அப்படின்னா அது ரொம்ப மீனிங், ரொம்ப அர்த்தம் உள்ளது. அப்போ தன் குதிக்காலை உயர தூக்கினான் அப்படின்னு இருக்கு ஒரிஜினல் ஹீப்ரு டெக்ஸ்ட். நீங்க அந்த ஹீப்ரூவோட இதையும் நீங்க அதோட டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லயும் எடுத்து நீங்க ஒரிஜினல் ஹீப்ரூ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு நம்ம டிரான்ஸ்லேஷன் போட்டோம்னா lifted high his heels அப்படின்னு இருக்கு. அப்போ தன் குதிக்காலை உயர தூக்கி இருக்காங்க. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அகித்தோப்பேலா தான் இருக்கணும். ஏன்னா அகித்தோப்பேல் தான் அவங்க பையனோட சேர்ந்து அப்சலோமோட சேர்ந்து ஓகே ரைட் அப்படி ராஜாவுக்கு விரோதமாக போயிட்டாங்க. அப்போ இது எல்லாமே தாவீதுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின்னாக நடக்குது. அடுத்த பகுதி
10-12 என்ன சொல்றாரு? கர்த்தாவே நீர் எனக்கு, இது தாவீதுடைய வேண்டுதல். தாவீது ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி, அதாவது நான் ஆண்டவரே நான் உங்களை சரி கட்டட்டும்னு அவங்க சொல்லல, நீங்க எனக்கு இறங்குங்க, நீர் எனக்கு இரக்கம் பாராட்டுவதனால நான் அவர்களுக்கு சரி கட்டட்டும் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு ஆண்டவரே நீங்க குணமாக்கிட்டு மட்டும் நீங்க விட்டுங்க, நான் என்னன்னு நான் கேட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லவே இல்லை. ஆனா நீங்க ஒரே செகண்ட் மட்டும் நீங்க எனக்கு ஒரு தயவுசெய்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நான் இன்னும் நான் போய் கேட்டு வந்துடுறேன். நம்மளாம் அப்படிதான் பண்ணிட்டோம். யோசிச்சு பாருங்க, என்னென்னலாம் நம்ம பேசியிருப்போம். அந்த படுக்கையிலும் நம்ம சும்மாவா இருந்திருப்போம். யாராவது அப்படி பேசுறாங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், என் ஆண்டவர் மட்டும் சுகப்படுத்திட்டு இருந்தாங்க, அப்புறம் நம்ம என்ன நான் ஒரு செகண்ட் பார்த்துக்கிறேன். நான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு இருந்துங்க, நீர் எனக்கு மனதிரண்டு பண்ணுங்க, நீங்க மாத்திரம் எனக்கு மனதிரண்டிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் எனக்கு அதோட பிளேஸ்ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி எப்பயுமே நீங்க என்ன நிலைநிறுத்துவீங்க, நீங்க என்னை தாங்குங்க என்னுடைய உத்தமத்துல அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடித்தது 12 வசனங்கள் முடித்தது. அடுத்தது அந்த 13 என்ன சொல்றாங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்படின்னா எட்டர்னல் காட், அநாதியாய் அப்படின்னா அவர் தான் துவக்கம், அவர் தான் முடிவு, அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. அந்த தேவன் என்னைக்குமே இந்த சங்கீத புஸ்தகங்கள் 5 சொன்ன இல்லைங்களா, இந்த சங்கீதம் 5 புஸ்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகத்தினுடைய கடைசி சாப்டர்ல கடைசி வசனம் இப்படிதான் இருக்குமா, அது இட் இஸ் an outburst of praise. அப்படின்னா அந்த துதியினுடைய உச்ச கட்டம். அதை எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு துதியினுடைய உச்ச கட்டத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய தேவன் யார் தெரியுமா? அவர் ஆல்பா அண்ட் தி ஒமேகா, மை காட் இஸ் an eternal God, அநாதியா என்றைக்கும் என்னுடைய தேவன் தாங்க தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஆமேன் இல்ல 2 வாட்டி இப்படிதான் எல்லா எண்டிங் புக்லயும் இருக்கும், ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்லி அந்த துதியினுடைய உச்ச கட்டம். என்னோட கர்த்தர் யாரு? அவர் அநாதி தேவன், அவர் முடிவில்லைங்க, அவருக்கு ஆரம்பம் கிடையாதுங்க, அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அதை அழகா தாவீது முடிக்கிறார். இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். புதிய ஏற்பாட்டுல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா? புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க கொஞ்சம். யாராவது ரொம்ப நம்பினவங்க யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்காங்களா? எஸ், வெரி குட். என்ன, இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை தானே இந்த அதிகாரத்தை தாவீது எழுதி 900 இயர்ஸ் 900 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த சங்கீதம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இந்த சங்கீதத்துல எழுதி இருந்தது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆண்டவர் கூட இருந்தார். யாரு கூட இருந்தாங்க? யூதாஸ் ஆண்டவரோடே டிராவல் பண்ணான், எல்லா இடத்துக்கும் போனான், எல்லா இடத்துக்கும். யூதாஸ் ஸ்காரியோத் அல்லாத யூதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஜூடஸ் கேரியட் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். யூதாஸ் யாருன்னா பயங்கர இன்டெலிஜென்ட் ஃபெலோ. அவர் மணி மேட்டர்ஸ்ல அவரோட கால்குலேஷன் மாதிரி கிடையாது, வெரி பிரில்லியன்ட். அதனாலதான் பணப்பை அவர்கிட்ட இருந்தது. அந்த ஸ்காரியட் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். அப்ப அந்த டைட்டில் கொடுத்திருக்கிற அந்த மனுஷன் எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருக்கணும்ல. உண்மையாகவே யூதாஸ் அப்படிதான். ஆனா அந்த யூதாஸ் என்ன பண்ணா? ஆண்டவர் அழைச்சி கொடுத்தார். அப்போ புதிய ஏற்பாட்டிலேயும் இது நடந்திருக்கு, ரைட்? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சங்கீதத்தை நம்ம எப்படி நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம அப்ளை பண்ண போறோம்? எனக்கு ஏசப்பா இந்த பர்சனல் லைஃப்ல இதை எப்படி ஆண்டவரே நாங்க அப்ளை பண்ணணும், இல்ல இதன் மூலமாக நீ எங்களுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னு யோசித்து ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறப்ப ஆண்டவர் 2 காரியங்களை மாத்திரம் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. முதலாவது காரியம் forgiveness. முதல் காரியம் ஆண்டவர் எனக்கு சொன்னது forgiveness, மன்னிக்கிற சுபாவம். நீ இந்த மாதிரி ஒரு பாதையில கடந்து வந்திருக்கலாம், நீ நீ நம்பினவங்களோட துரோகம் பண்ணிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம யாருடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். நான் கிறிஸ்து, I should follow the pattern of Jesus Christ. What is pattern of Jesus Christ? மற்றவர்களை மன்னிப்பது pattern of Jesus Christ. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கும், இல்லைங்க இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் நம்பினேன், ஆனா என்னை முதுகுல அப்படியே குத்திட்டாங்க நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணணுமா?
நாம் அவர்களை பற்றி பேசாதபடிக்கு இன்றைக்கு நாம் அவங்களை என்ன பண்ணணும்? மனதார மன்னிக்கணும். அப்படி நாம மனதார மன்னிக்கிற வேளையில 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆத்தும குணமாக்குதல் நமக்கு வரும். நாம மன்னிக்கிற வேளையில நமக்கு அந்த ஆத்துமாவில் ஒரு குணம் உண்டாகும். உண்மையாக சொல்ல, நான் வருவதற்கு முன்பதாக, இந்த வசனத்தை உங்களிடத்துல வந்து பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக நான் முழங்கால் படியிட்டு முதலாவது நான் ஆண்டவரை மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாய் நான் என்ன காரியம் செய்திருந்தாலும் நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த சங்கீதம் உண்மையாகவே சொல்றேன், போன திங்கட்கிழமை எல்லாம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலையே, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதை படிச்சு அதை தியானம் பண்ண உண்மையாகவே நீங்க ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி கேட்டு நீங்க ஆண்டவரே என்ன நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே நம்ம கேட்கறது ஒரு விதம். இன்னொன்னு, ஆண்டவரே என்னை யார் என்ன சொல்லி இருந்தாலும் irrespective, என்னை எப்படி மோசமா சொல்லியிருந்தாலும், என்னை என்ன மாதிரி தூற்றி இருந்தாலும், இவன் எப்போ சாமா, இவனுடைய பேர் எப்பொழுது அழியும், என்னை என்னவனா பேசியிருக்கட்டும், அவர்களை நான் மன்னிக்கிறேன்றதுதான் கிறிஸ்துவினுடைய பேட்டர்ன். நம்ம யாருடைய பேட்டர்ன் இன்னைக்கு ஃபாலோ பண்றோம்? Are we following the pattern of Christ in our lives? இன்னைக்கு நாம அப்படி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றோமா? மன்னிக்கிறோமா? அந்த இருதயம் நமக்கு இருக்கா? அதுதான் நமக்கு தேவை. இன்னைக்கு சங்கீத தியானம் எதுக்கு? நமக்கு நம்ம ஆத்துமாவில் ஒரு குணமாகுதல். உண்மையாகவே நான் கேட்டேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, உங்க இருதயம் நிச்சயமாக லேசாகும். பரவாயில்ல ஆண்டவரே, என்னவா இருக்கட்டும், நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, ஐ ஃபர்கிவ், நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இனி நீங்க அவர்களை பார்க்கிற பொழுது அந்த சாயல் கூட இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையாகவே நாம ஆண்டவருடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அர்த்தம். அந்த சாயல் கூட மன்னிச்சுட்டேங்க, ஆனா கொஞ்சம் மறக்கத்தாங்க முடியல. நோ, தட் இஸ் நாட் த பேட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். மன்னிச்சுட்டேங்க, ஆனா அவங்க பண்ணது இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு நான் அப்படி நின்றுட்டு இருந்தேங்க, பரவாயில்லைங்க நான் மன்னிச்சுட்டேன். நெவர் எவர். நோ, மன்னிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க அவங்களை பாக்குறப்ப you should look at them as a new creation because you are a new creation altogether inside. கர்த்தர் நம்மளை புது சிருஷ்டியாக வைத்திருக்கிறார். நான் மன்னித்து I am letting the things go. என்னை என்ன வேணா பண்ணிருக்கட்டும், என்னை என்ன வேணா செஞ்சிருக்கட்டும், என்னை என்ன வேணா யூஸ் பண்ணிருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் ஆண்டவரே சமயத்துக்கு தான் என்னை யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன விட்டுறாங்க ஆண்டவரே, பரவாயில்ல இருக்கட்டும். So what? ஏசப்பாவையும் அப்படித்தானே பண்ணாங்க. Forgiveness is very important. அடுத்தது, நான் மற்றவர்களை பார்க்கிற பொழுது, நான் மற்றவர்களிடத்துல பேசுகிற பொழுது, நான் இப்படி மெலேஷியஸ் டாக் பின்னாடி அவர்களை தூற்றுகிறேன்னா, அந்த ஒரிஜினல் ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல காசிப்னு இருக்கு. they gather எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறது. இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய ஓன் இன்டர்பிரேஷன் கொடுக்கறது. இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க, ஐ திங்க் இந்த இப்படிதான் இருக்குங்க. அந்த how are we speaking? நான் மற்றவர்களிடத்துல பேசுகிற பொழுது am I playing? அப்படியே ஓபன் புக் மாதிரி பேசணும். ஓபன் புக் மாதிரி நான் பேசிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த செகண்ட் தாட் இல்லை. அப்படி இருக்குமா? அது கொஞ்சம் கஷ்டம். எத்தனையோ காரியம் ஒரு ஃபிளாஷ் அப்படியே ஒரு செகண்ட் வந்து போகல, அப்படியே ஒரு செகண்ட் வரும், அப்புறம் அப்படியே நம்ம ஈகோ வரும். இல்லை காண்டுகிறேன், அவங்க வரட்டும், நான் மன்னிச்சுட்டேன் காண்டுகிறேன், அவங்க வரட்டும் காண்டுகிறேன், நான் கரெக்டாக தான் காண்டுகிறேன் இருக்கிறேன். எவ்வளோ ஒரு ஒரு நம்ம நினைக்கிறோம் நம்ம ஸ்மார்ட் அப்படின்னு. பட் இல்லை, ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? நம்ம யார்ட் ஸ்டிக் டிஃப்ரெண்ட், ஆண்டவருடைய யார்ட் ஸ்டிக், நம்ம வைத்திருக்கிற அந்த அளவுகோல் வித்தியாசம், கர்த்தர் வைத்திருக்கிற அளவுகோல் வித்தியாசம். ஆனா நம்ம எப்ப தெரியுங்களா அதெல்லாம் தெரியும்? நாளொன்று வரும் அன்றைக்கு தான் தெரியும். நாளொன்று வரும் அன்றைக்கு நினைப்போம், இவங்க இப்படியா, இவங்க இப்படி இருக்கிறாங்களா ஆண்டவரோட, ஆஹா சே, நான் தான் இவங்களை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், அன்றைக்கு ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ இன்றைக்கு இந்த சங்கீதத்தை பர்சனலா அப்ளை பண்றது. ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ்னஸ். யார் என்ன பண்ணாலும் ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இன்னொன்னு, நான் மற்றவர்களிடத்துல பிளெயினா பேசுறேன்னா, என்னுடைய நான் பின்னாடி போய் ஒண்ணு பேசாம முன்னாடி என்னுடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கிறதா, நான் உண்மையாகவே சொல்றேன். ஏன்னா இப்ப நிறைய பாக்குறப்ப பயமா இருக்குல்ல, போரின் செய்திகள் இதெல்லாம் பாக்குறப்ப ஆண்டவர் எப்போ வந்துருவாரு ஆண்டவரே, திடீர்னு நீங்க வந்துட்டீங்கன்னா இல்லைங்க ஆண்டவரே, வேண்டாங்க ஆண்டவரே, நம்ம கிருப
கிருபைன்னு அதை மாத்திரம் ஒரு ரீசெண்டா ஒரு பாஸ்டர் சொன்னாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் எப்படி கிருபையில தானே பாஸ்டர் ஆண்டவர் நம்மளை கூட்டு போக போறாரு, அப்புறம் ஏன் பாஸ்டர் நம்ம கிரியே இல்லைன்னு அவர் சொன்னாரு. சிஸ்டர் கிடையாது, 5 விஷயத்துல நம்ம பூரணப்படணும். முதல்ல பரிசுத்தத்துல பூரணப்படணும், அன்புல பூரணப்படணும், விசுவாசத்துல பூரணப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 கேட்டோடனே எனக்கு அப்படியே அப்பாடா ரைட், மைனஸ்ல இருக்கிறோம் எங்கேயோ அப்படின்னு நான் என்ன அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் சுவிசேஷம் அறிவிப்பதில்லை இன்னொன்று பாஸ்டர் எனக்கு சொல்லலை, நிச்சயமா அவர் சொல்லிடுவார், நான் சொன்னோம்னா உங்களுக்கு 5வது சொல்றேன். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த 4 விஷயத்துல ஃபர்ஸ்ட் பரிசுத்தத்துல பூரணம், அப்ப 2வது அன்புல பூரணம், 3வது விசுவாசத்துல பூரணம், 4வது சுவிசேஷம் அறிவிப்பதில் பூரணம். அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டோட வருகை சமீபம், எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். World is facing an uncertainty. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். அப்ப நாம வஞ்சித்து போய்விடாத படித்து, மற்றவர்களை மன்னித்து, உள்ளொன்று புறமொன்று வைத்து பேசாம கிறிஸ்தவர்களாக, தேவனை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவருடைய பேட்டர்ன், இட் இஸ் தி பேட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். உள்ளொன்று வெளியொன்று கிடையாது, ஓபன். எஸ், எவ்ரிதிங் இஸ் ஓபன். அது மாத்திரம் இல்லாம நம்ம ஓபன் ஃபார் லார்ட். ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாமே நிர்வாணமா இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், நம்மளை நாமே ஜஸ்டிஃபை பண்ணாதபடிக்கு மற்றவர்களை மன்னித்து, irrespective of anything and everything, though it is difficult, கஷ்டம் தான். ஆனா ஆண்டவரோட பிள்ளைகளாக, ஆண்டவரோடு கூட நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், ஆண்டவரோடு கூட நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் சத்தியம் இதுதான். இட் இஸ் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ. எனக்கும் அதே தான். அப்ப இந்த காரியங்களில நம்மளை நம்ம முயற்சி செய்து நம்ம அதற்காக பிரயாசப்படுவோம். பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவர், அன்பை தாங்க ஆண்டவர், விசுவாசத்தை தாங்க ஆண்டவர், சுவிசேஷம் அறிவிப்பது எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர். நாம கேட்டு நாம அதுல நம்மளை பலப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக அவர் வருகிற பொழுதுல, இன்றைய பொழுதுல நாம எல்லாரும் மறுரூபமாகி நம்மளாம் எங்க இருப்போம், பரலோகத்துல தேவனோடு கூட நித்தியமாக நாம் ஆளுகை செய்வோம். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. வருகிற புதன்கிழமை பெண்கள் கூட்டம் இருக்கு. ஏன்னா பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் நீங்க இது பண்ணணும்னு. நம்ம பெண்கள் கூட்டத்திற்கு என்ன படித்துட்டு வரணும், என்னென்ன வசனங்களை தியானிச்சுட்டு வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு அனுப்புறேன். தயவு செய்து அந்த வசனங்களை தியானித்து கொண்டு வாங்க. வருகிற புதன்கிழமை பெண்கள் கூட்டம் இருக்கு. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக.